VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஏன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 1000 நாட்களை கடந்த யுத்தம் அப்படிங்கிற பார்வை சொல்லப்போனால் 2014 வரைக்கும் உக்ரைனும் ரஷ்யாவும் ஒரு நட்பு நாடாகத்தான் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ரஷ்யா கிரீமியாவை படைகள் அனுப்பி இது எங்களுடைய பகுதி என்று அறிவித்தது. அதுதான் பிரச்சனையுடைய ஆரம்பம். பைடன் வெற்றி பெற்றிருந்தால் இந்த நிலைமை தொடர்ந்திருக்கும். உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவுடைய நிலைமை தொடர்ந்திருக்கும். இதனால் ட்ரம்ப் வெற்றி பெற்றதுனால இப்ப சூழ்நிலை மாறுது. எப்படி மாறுது? ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பாக ட்ரம்ப் கொடுத்த ஒரு பேட்டி, நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாளில் ரஷ்யா உக்ரைனுடைய போரை நிறுத்துவேன். இப்போ உக்ரைனுக்கு இந்த தொலைதூரத்தை நோக்கி தாக்குகின்ற ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்று அமெரிக்கா கொடுத்த அனுமதி. இது கடந்த 1000 நாட்கள் கொடுக்கல, சமீபத்தில் தான் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் ஏன் கொடுக்குறாங்க? அவங்களுக்கு நல்லா தெரியும் ட்ரம்ப் வந்தா இதை கொடுக்க மாட்டார். ட்ரம்ப் உக்ரைனுக்கு ஆதரவாளர் அல்ல. அப்ப இதை நம்ம முன்னாடியே கொடுக்கலாம். இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக பைடன் என்ன பண்றாரு? அனுமதி கொடுக்குறாரு. இது ரஷ்யாவுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது. இதுவரை எப்பொழுதுமே அமெரிக்காவுடைய தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரஷ்ய அதிபர்கள் வாழ்த்து சொல்வதில்லை. முதல் முறையாக ட்ரம்புக்கு புடின் வாழ்த்து மட்டுமல்ல, நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக புடினுக்கும் இவருக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். இதன் மூலமாக உக்ரைனை பணிய வைக்கக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக நார்வே போன்ற நாடுகள் நேற்று ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. என்னன்னா, 3ஆம் உலக யுத்தம் வர வாய்ப்பு இருக்கிறது, எல்லோரும் உணவுகளை சேமித்து வையுங்கள். எங்க நார்வேல, ஸ்வீடன்ல, சுவிட்சர்லாந்துல நீங்கள் உணவுப் பொருட்களை சேமிச்சு வைங்க. We are at war. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். 2 நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க? குறிப்பாக அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. ட்ரம்ப் தான் மீண்டும் அதிபர் ஆகியிருக்காரு. ஆனாலும் உலகளாவிய விஷயத்துல சில பல மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் என்பது ஒரு 1000 நாளை தாண்டி போயிருக்கு. மேற்கத்திய நாடுகள் எல்லாமே உக்ரைனை ஆதரிக்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்கா, தற்போது பைடன் தான் அதிபராக இருக்காரு. ஒரு தொலைதூரத்திற்கு சென்று தாக்கி அளிக்கும் ஏவுகணை ரஷ்யா மீது ஏவுவதற்கு பைடன் அவர்கள் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக தான் அந்த ஏவுகணையை தாக்கியிருக்காங்க. குறிப்பாக ரஷ்யா அணு ஆயுதங்களை நாங்கள் வச்சிருக்கோம், நாங்கள் அணு ஆயுத தாக்குதலில் கூட ஈடுபட தயாராக இருக்கோங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது. 1000 நாளை கடந்து போர் போய்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் மீண்டும் 20ஆம் தேதி அதிபரானால் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு 1000 நாட்களை கடந்து இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற நாடு, சொல்லப்போனால் 90களில் ஒரே நாடாக இருந்த நாடு, சோவியத் யூனியன் உடைந்து பல்வேறு நாடுகளாக பிரிந்த காலகட்டத்தில் உக்ரைனும் ரஷ்யாவும் யுஎஸ்எஸ்ஆராக இருந்து பிரிந்த நாடுகள் தான். ஆனாலும் ரஷ்யா என்பது இன்றும் பழம்பொருந்திய ஒரு நாடு தான். உடைந்த நாடுகளில் பழம்பொருந்திய நாடு ரஷ்யா தான். பல்வேறு ஆயுதங்கள் ரஷ்யாவில் தான் இருந்தன. ஏன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 1000 நாட்களை கடந்த யுத்தம் அப்படிங்கிற பார்வை சொல்லப்போனால் 2014 வரைக்கும் உக்ரைனும் ரஷ்யாவும் ஒரு நட்பு நாடாகத்தான் இருந்தார்கள். அப்பொழுது உக்ரைனில் பிரதமராக இருந்த விக்டர் யுகோஸ்கேவ் அப்படிங்கிற ஒருத்தர் ரஷ்யாவோட நெருக்கமாக இருந்தார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த கிரீமியா என்கிற அந்த டெரிட்டரி தான். கிரீமியா என்பதும் ஒரு தனி மாநிலமாக, ஒரு தன்னாட்சி மாநிலமாக இருந்தது. அது ஒரு கருங்கடல், பிளாக் சீல தான் இருக்குது அந்த துறைமுகம். அதை நீண்ட காலமாக ரஷ்யா தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பிரிக்கப்பட்ட காலத்தில் அந்த கிரீமியா உக்ரைனுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். இருந்தாலும் கூட ரஷ்யா அந்த கிரீமியாவை பயன்படுத்தி கொண்டிருந்தது 2014 வரைக்கும். அதுக்கப்புறம் நடந்த அந்த ஆட்சி மாற்றங்கள், நம்ம கிரீமியாவை ரஷ்யாவுக்கு கொடுக்க முடியாது, அது உக்ரைனுக்கு மட்டும் சொந்தம் என்று உக்ரைன் சொந்தம், அதாவது ரஷ்யாவை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்தது. அந்த காலகட்டத்தில் தான் ரஷ்யா கிரீமியாவை படைகள் அனுப்பி இது எங்களுடைய பகுதி என்று அறிவித்தது. அதுதான் பிரச்சனையுடைய ஆரம்பம். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போவே ஒரு பெரிய பிரச்சனைலாம் போச்சு. உக்ரைன் அப்போ பெரிய சண்டை மாதிரி நடக்கலைன்னா கூட இது தவறு அப்படிங்கிற மாதிரி ஐரோப்பிய யூனியன், ஏனென்றால் உக்ரைன் ஐரோப்பிய யூனியன் ஒரு பகுதி. அப்போ 2015 அப்பொழுது உக்ரைனுடைய அதிபராக இருந்தவர் பெட்ரோ அப்படின்னு ஒருத்தர், அவருக்கும்
ரஷ்யாவுடைய அதிபருக்கு ஒரு ஒப்பந்தம் கூட நடந்துச்சு. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் கூட மின்ஸ்க் ஒப்பந்தம் சொல்லுவாங்க. அதாவது ரஷ்யா வந்து கிரீமியாவை விட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம். ஆனால் ரஷ்யா என்ன சொன்னாங்க, நாங்கள் பழையபடி விட்டு கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு பயன்படுத்துவதற்கான உரிமையை நீங்கள் கொடுக்கணும், துறைமுகத்தை பயன்படுத்துவதற்கான உரிமை. இதில் உக்ரைன் வந்து சரியாக செயல்படவில்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரஷ்யா வந்து முரண்பட்டதுனால முடியாது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ இதுதான் பிரச்சனைக்கான ஆரம்பம். இந்த பெட்ரோவுக்கு அப்புறம் இந்த பெட்ரோவுடைய எல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி எப்பொழுது அதிபரானாரோ அதிலிருந்து ரஷ்யாவுக்கு அவருக்கு ஒரு 7ஆம் பொருத்தமாக மாறியது. அதுதான் இந்த யுத்தம். கிட்டத்தட்ட 1000 நாட்கள், 3 வருஷம், 2022 பிப்ரவரியில் ஆரம்பித்த யுத்தம் இன்னைக்கு 1000 நாட்களை கடந்து யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது. அப்போ இது என்ன பிரச்சனை? வெறுமனே வந்து இது ரஷ்யா உக்ரைன் யுத்தமா என்று பார்த்தால் இல்லை. உக்ரைனுக்கு முழுக்க முழுக்க அமெரிக்கா ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதரவு வெளிப்படையாக கொடுத்தார்கள், ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவர்களுக்கு கிரீமியாவில் அமெரிக்க படையை நிறுத்தலாம் என்கிற ஒரு ஆசை இருக்கு. இந்த நேச நாடுகள் என்று சொல்லக்கூடிய நேட்டோ படைகளும் உக்ரைனுக்கு ஆதரவு. அப்போ ரஷ்யா வந்து தனித்து விடப்பட்டது. ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதித்தார்கள். ஓகே, இந்த சூழ்நிலையில்தான் இந்த தேர்தல். நீங்கள் வந்து இந்த தேர்தல் பைடன் வெற்றி பெற்றிருந்தால் இந்த நிலைமை தொடர்ந்துருக்கும். உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவுடைய நிலைமை தொடர்ந்துருக்கும். இதே ஆனால் ட்ரம்ப் வெற்றி பெற்றதுனால இப்போ சூழ்நிலை மாறுது. எப்படி மாறுது? ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பாக ட்ரம்ப் கொடுத்த ஒரு பேட்டி, நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாளில் ரஷ்யா உக்ரைனுடைய போரை நிறுத்துவேன் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இரண்டாவது, நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், அவர் உக்ரைனுக்கு ஆதரவாளர் அல்ல, ப்ரோ ரஷ்யா. அதாவது கமலா ஹாரிஸுக்கும் அவருக்கும் நடந்த அந்த ஸ்டேஜில் கமலா ஹாரிஸ் சொல்கிறாங்க, நான் உக்ரைனுக்கு ஆதரவாளர். பைடன் ஆதரவாளரா அப்படின்னு கேட்குறாங்க. பைடன் வந்து ஆதரவாளரோ இல்லை எதிர்ப்பாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. நான் ஆட்சிக்கு வந்தால் போர் நிறுத்தத்திற்கான வேலையை செய்வேன்னு தான் சொன்னார். ட்ரம்ப் சொன்னார். யார்? ட்ரம்ப். இப்போ என்ன அர்த்தம்னா, நான் உக்ரைனுக்கு ஆதரவாளர் அல்ல ஒன்று. இப்போது ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டார். அமெரிக்காவுடைய அந்த தேர்தலுடைய நிலவரம் என்னன்னா, அவர் வெற்றி பெற்றாலும் உடனடியாக அதிபராகலை. ஜனவரி 20 தான் ஆக முடியும். ஜனவரி 20 தான் அவர் அதிபராகிறார். அதுவரை பைடன் தான். பைடனுக்கு வந்து வானளாவிய அதிகாரம் இருந்தாலும் கூட சில விஷயங்களில் முடிவெடுக்க முடியாது. ஆனால் பெரும்பாலான விஷயங்களில் அவர் தான் ஜனாதிபதி. காபந்து அதிபர்னு சொல்லிக்கலாமா? காபந்து அதிபராக இருந்தாலும் சில முடிவுகளை ஜனாதிபதி எடுக்கலாம். ஓகே, அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் கேட்ட இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா, இப்போ உக்ரைனுக்கு வந்து இந்த ஆயுதம், அதாவது தொலைதூரத்தை நோக்கி தாக்குகின்ற ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்று அமெரிக்கா கொடுத்த அனுமதி. ஆமாம், இது கடந்த 1000 நாட்கள் கொடுக்கல, சமீபத்தில் தான் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் ஏன் கொடுக்குறாங்க? அவங்களுக்கு நல்லா தெரியும், ட்ரம்ப் வந்தால் இதை கொடுக்க மாட்டார். ட்ரம்ப் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாளர் அல்ல. அப்போ இதை நம்ம முன்னாடியே கொடுக்கலாம். இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக பைடன் என்ன பண்ணுறார்? அனுமதி கொடுக்குறார். ஓகே, இது ரஷ்யாவுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியச்சு. ஏனென்றால் சில மாதங்களுக்கு முன்பு ரஷ்யாவுடைய பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அணு ஆயுதத்தை ரஷ்யாவுடைய பிரதமராக இருக்கின்ற விளாடிமிர் புட்டின் பயன்படுத்துவதற்கு பாராளுமன்றம் அனுமதி கொடுத்தது. இது ஒரு முக்கியமான முடிவு இந்த தேர்தலுக்கெல்லாம் முன்னாடி. இப்போ அந்த அமெரிக்கா வந்து பைடன் வந்து உக்ரைனுக்கு இந்த இதை அனுமதி கொடுத்த உடனே நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோங்கிற வார்த்தையை புட்டின் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு ஐநா சபையில் ஒரு சரத்து இருக்கிறது. அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடு இன்னொரு அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடைத்தான் தாக்க வேண்டும். ஆனால் உக்ரைன்ட்டு அணு ஆயுதம் கிடையாது. ஆனால் மற்ற நாடுகள் அதற்கு உதவி செய்தால் தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ அமெரிக்கா இதை உதவி பண்ண உடனே நான் இதை அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு இந்த சரத்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு புட்டின் வர்றார். ஆனால் அணு ஆயுதத்தை வந்து அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு கொடுக்கலையே. ஆயுதங்களை கொடுத்தாவே நாங்கள் பயன்படுத்துவோம். நீங்கள் தனியாக போராடுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தொலைதூர ஒரு இதை பயன்படுத்த அனுமதிக்கிறீங்கல்ல, 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் வந்து அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு, அதாவது அந்த ஏவுகணையை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. அது வந்து ஃப்ளாட்டாக போகக்கூடிய ஏவுகணை. இப்போ உக்ரைன்லேருந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ரஷ்யா உடைய முக்கிய நகரங்கள் இருக்குது. அப்போ அனுமதி கொடுத்துருக்கீங்க, அந்த ஆயுதமும் கொடுத்துருக்கீங்கள, அதை வச்சு பயன்படுத்தி நேற்று முந்தா நாள் வந்து உக்ரைன் வந்து ஒரு 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 முயற்சி செஞ்சுருக்காங்கல்ல, அதையும் ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் புட்டின் இந்த முடிவு. இன்னொரு பார்வை என்னென்னா, ட்ரம்பும் புட்டினும் பேசிய பேச்சு,
இதுவரை எப்பொழுதுமே அமெரிக்காவுடைய தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரஷ்ய அதிபர்கள் வாழ்த்து சொல்வதில்லை. கரெக்ட். இதுவரை முதல் முறையாக ட்ரம்புக்கு வாழ்த்து சொல்லி ட்ரம்புக்கு புடின் வாழ்த்து மட்டுமல்ல, நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஜெலன்ஸ்கி போய் நேர பார்த்தாருங்க. ஆனால் ட்ரம்புடைய செயலாளர் என்ன சொல்றாருன்னா, புடினும் பார்த்து இப்போ புடின் வந்து இப்படி வாழ்த்து சொன்னது முக்கியமானது, ஜெலன்ஸ்கி பார்த்தாலும் கூட ட்ரம்ப் சொன்ன பதில் தான் முக்கியமானது. என்ன பதில்னா, நாங்கள் வந்து ஜெலன்ஸ்கி வந்து நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும். அமெரிக்கா சொல்றத ஜெலன்ஸ்கி கேட்கணும். ரஷ்யாவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளணும். ரஷ்யாவோட கோரிக்கை என்ன? கிரீமியாவை விட்டு கொடுக்கணும். கிரீமியா பிரச்சனையை தலையிடக்கூடாது. அதை ஜெலன்ஸ்கி ஒத்துக்குவாரா? நிச்சயமா ஒத்துக்க மாட்டாரு. அதுதான் பிரச்சனை. ட்ரம்ப் ப்ரோ புட்டினா இருக்காரு, ப்ரோ ரஷ்யாவா இருக்காரு. எஸ், ஏற்கனவே கடந்த தேர்தலில் ட்ரம்புடைய ஆட்கள் புட்டினுடைய ஆட்கள் ட்ரம்புக்காக வேலை செய்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த 2017 வந்துச்சு. சொல்லப்போனால் ட்ரம்புடைய மருமகன் குஷ்னர், அவர் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ஆதரவாளர். அவர் வந்து ஒரு யூதர். அவர் யூதர் ஆக்சுவலாக, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த குஷ்னருக்கும் ரஷ்யாவுக்கும் தொடர்பு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கணும். என்னன்னா என்ன மாதிரியான முடிவு வரும் அப்படின்னு நம்ம வந்துடலாம். கன்க்ளூஷனுக்கு வந்தால், ஜனவரி 20 இவர் ஜனாதிபதியாக வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக புடினுக்கும் இவருக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். இதன் மூலமாக உக்ரைனை பணிய வைக்கக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே புட்டின் நேச நாடுகள் மேலே ஒரு கோபம் இருக்குது. இதே கோபம் ட்ரம்புக்கு இருக்குது. ஓகே, ட்ரம்ப் வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொன்னார், நாங்கள் இந்த நேட்டோ படையை நம்பவில்லைன்னாரு. ஓகே, நீங்கள் பைடனுடைய கட்சி மாதிரி இல்லை, நாங்கள் நேட்டோ படையை நம்பலை, எங்களுக்கு ரஷ்யா தேவை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ட்ரம்ப் வந்திருக்காரு. ட்ரம்ப் வந்துட்டார். ஆனால் இதை குழப்புறதுக்கு தான் இந்த உக்ரைனுடைய அதிபருடைய முன்னாள் இராணுவ தளபதி என்ன சொல்கிறாங்கன்னா, இது உலக யுத்தம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு. அவங்க ஐரோப்பிய யூனியனை உக்ரைனுக்கு ஆதரவாக மாற்றுறாங்க. குறிப்பாக இங்கிலாண்டை வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் புட்டின் வந்து சாடி இருக்காரு. ஒரு எச்சரிக்கை என்னன்னா பேசியிருக்காரு. சொல்லியிருக்காருன்னா, இந்த ஐரோப்பிய யூனியனோடு நீங்கள் சேர வேண்டாம். ஏன்னா இங்கிலாந்து இப்போ ஐரோப்பிய யூனியனுடைய ஒரு பங்காக கிடையாது. ஆமாம், தனியாக இருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிட வேண்டாம், அது இங்கிலாந்துக்கு பாதிக்கும். நாங்கள் இங்கிலாண்டோடும் அமெரிக்காவோடும் நேசமாக இருக்க நினைக்கிறோம் அப்படின்னா. இப்போ ஐரோப்பிய யூனியனை அமெரிக்காவை விட்டு பிரிக்கின்ற வேலையை ரஷ்யா செய்யுது. அமெரிக்க யூனியனோட எதுவும் வச்சுக்க வேண்டாம். ஓகே, அதாவது ஐரோப்பிய யூனியனோட அமெரிக்கா எதுவும் வைத்துக்கொள்ள வேண்டாம், ரஷ்யாவோட நெருக்கம் காமிக்க வேண்டும்ங்கிற இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஐரோப்பிய யூனியன் வந்து அமெரிக்கா கூட நட்பு பாராட்டாதீங்க, ஏன் கூட நட்பு பாராட்டுங்க. எலான் மாஸ்க் கோட் பண்ணியிருக்காரு. ஓகே, எலான் மாஸ்க்கும் புட்டினும் நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க. ஓகே ஓகே, எலான் மாஸ்க்கும் ட்ரம்பும் நெருங்கிய தொடர்பு நமக்கு தெரியும். இப்போ இது வந்து இந்த உலக அந்த இதே மாறுது. அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய நெருக்கம் வந்து ஒரு பக்கம் இருக்கு, ஆனால் அதே நேரத்தில் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நெருக்கம் இருக்கு. இது என்ன வேணாலும் சூழ்நிலை மாறலாம் மொத்தத்தில். இப்போ இது எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத ஜனவரி 20 இவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு எடுப்பேன். ஏன்னா ட்ரம்பை பொறுத்தவரை அவர் எடுக்கிற முடிவு தான். ஓகே, ட்ரம்புடைய அந்த செயலாளர் சொன்ன ஒரு வார்த்தை முக்கியமானது. என்னன்னா, ட்ரம்போட முடிவுலாம் வந்து நீண்ட நாள் எடுக்கிற முடிவு இல்லை, அந்த செகண்ட் எடுக்கிற முடிவு தான். அப்போ அதுதான் அவர் பார்க்கணும். இதுதான் முக்கியமானது. இரண்டாவது, இந்த ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக நார்வே போன்ற நாடுகள் நேற்று ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, 3ஆம் உலக யுத்தம் வர வாய்ப்பு இருக்கிறது, எல்லோரும் உணவுகளை சேமித்து வையுங்கள். எங்கே? நார்வேல, ஸ்வீடனில், சுவிட்சர்லாண்டில், இந்த நாடுகளில் எல்லாம் அந்த நாட்டு அரசு தங்களுடைய குடிமக்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப் செய்திகள் அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து உணவுப் பொருள்களை சேமித்து வைங்க, வி ஆர் அட் வார், உலக யுத்தம் நடக்கலாம். ஏன்னா கடந்த 2 உலக யுத்தங்களுமே பாதிக்கப்பட்டது அது ஐரோப்பிய யூனியன் தான். ஓகே, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், அந்த 1ஆம் உலக யுத்தம் நடந்ததும் ஜெர்மனிக்கு எதிராக ஐரோப்பிய யூனியன் தான். 2ஆம் உலகத்து நடந்ததும் ஜெர்மனி இத்தாலிக்கு எதிராக ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் தான். அப்போ 3ஆம் உலகத்தும் இது போன்ற அமெரிக்கா ஒரு தனித்து விடப்பட்டாலோ அல்லது அமெரிக்கா சப்போர்ட் இல்லைன்னா ஐரோப்பிய யூனியன் ரொம்ப பாதிக்கும் நினைக்கலாம். இந்த நேட்டோ அந்த இதை கலைக்கணும்னு சொல்லி புட்டின் சொல்றாரு. ஏன் நேட்டோவை கலைக்கணும்? நேட்டோ எங்களுக்கு எதிராக இருக்கிறது. ஓ, நேட்டோவே நேசப்படைகள் எல்லாமே எங்களுக்கு எதிராக இருக்கின்றன. உக்ரைனுக்கு ஆதரவா இருக்காங்க. ஏற்கனவே ரஷ்யா வந்து நேட்டோ படைகளில் அங்கம் வகித்தது, இப்போ வெளியே வந்துட்டாங்க. ஆமா, உக்ரைன் வந்து இங்கே சேர்ந்துருக்கு. அப்போ உக்ரைனை நீங்கள் அதை விட்டு விளக்குங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதற்கெல்லாம் ஒரே தீர்வு என்னென்னா, அமெரிக்க தலைமையில் நடக்கப் போகின்ற ஒரு அமைதி ஒரு மீட் தான். ஏன்னா ஜெலன்ஸ்கி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார்,
ட்ரம்பை போய் பார்த்துட்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்து பேசினார். ஆமாம். பேசினதுக்கப்புறம் அவர் சொன்ன செய்தி என்னவென்றால், ட்ரம்ப் வந்து இந்த போரை நிறுத்துவதற்கான வேலையை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் மட்டுமே இந்த போரை நிறுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவர், அவர்தான் வாய்ப்பு பெற்றவர் சொல்லியிருக்காரு. ஆமாம். அப்போ இதெல்லாம் தெரியுது. ஆனால் ட்ரம்புடைய அந்த செயலாளர் சொன்ன விஷயம் என்னன்னா, உண்மைதான், ட்ரம்ப் தான் போரை நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர். ஆனால் எங்களுடைய கோரிக்கையை உக்ரைன் ஏற்க வேண்டும். என்ன கோரிக்கை? ரஷ்யாவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கிரீமியாவை விட்டு கொடுத்துட விட வேண்டும். இதுதான் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. இதை எப்படி ஜெலன்ஸ்கி ஒத்துக்குவார் அப்படிங்கிறது தான் அடுத்த வருகின்ற அந்த போர்களுக்கான விளைவுகளை நம்ம வந்து அதை வைத்து தான் கணிக்க முடியும். ஓகே, இப்போ தற்போது வரைக்கும் உக்ரைனை வந்து அமெரிக்கா ஆதரிக்கிறாங்க, நேச நாடுகள் ஆதரிக்கிறாங்க, மேற்கத்திய நாடுகள் ஆதரிக்கிறாங்க. ஸோ இப்போ ரஷ்யாவை யார் ஆதரிக்கிறாங்க? ஒருவேளை ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே ட்ரம்ப் அதிபரானால் அவர் வந்து ப்ரோ ரஷ்யாவாக இருப்பார். மற்றபடி ரஷ்யாவின் பக்கம் தற்போது யார் இருக்காங்க? வெளிப்படையாக வடகொரியா ஆதரவு சொல்லிட்டாங்க. வடகொரியா நாங்கள் ரஷ்யாவின் பக்கம் இருக்கிறோம் என்று. ஈரான் ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே ஆதரவு கொடுத்துருக்காங்க. துருக்கி ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் உக்ரைன் பக்கம் இருக்கிறோம் என்று ஜப்பான் சொல்லியிருக்கிறது, தென்கொரியா சொல்லியிருக்கிறது உக்ரைன் பக்கம். இப்போ பாருங்களேன், அப்போ இப்படி சில நாடுகள் வந்துட்டாங்க. ஐரோப்பிய யூனியன் இப்போ முழிக்கிறாங்க, அமெரிக்காவோட முடிவை நோக்கி இருக்கிறாங்க. அப்போ அமெரிக்கா ஒருவேளை நாங்கள் யார் பக்கமும் இல்லை, அமைதிக்கான பக்கம், யுத்தம் நிறுத்தங்கிற பக்கம்னு ட்ரம்ப் முடிவெடுத்தா ஐரோப்பிய நாடுகள் என்ன முடிவு எடுக்கும்? இது ஒரு குழப்பம். சைனா ரஷ்யாவோட ஆதரவு, அதில் மாற்றமே கிடையாது, ப்ரோ ரஷ்யா தான். அதாவது வட கொரியாவும் சைனாவும் ப்ரோ ரஷ்யா, ஈரான் பட்டவர்த்தனமாக ப்ரோ ரஷ்யா. அப்போ இரண்டு நாடுகளுக்கும் இப்பொழுது பிளவாக பல்வேறு நாடுகள் இருக்கின்றன. இப்போ இதுவே வந்து அதனால தான் அந்த உக்ரைனுடைய தளபதி சொல்றார், வி ஆர் அட் மூன்றாம் உலகப்போர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது காரணம் அவர் தான் சொல்றார். எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, நீங்க சேர்ந்துக்கிறீங்க, எங்களோட வந்துருங்க, உலகத்தும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. எல்லாரும் இப்போ எதற்காக வெயிட் பண்றாங்கன்னா, ஜனவரி 20க்காக வெயிட் பண்றாங்க. ஏன்னா இதற்கிடையில் இந்த பைடன் செய்கின்ற குழப்பம், இது வரைக்கும் அனுமதி கொடுக்காத அனுமதி கொடுத்தாரு, இவ்வளவையும் செஞ்சாரு. இப்போ அமெரிக்கா செய்கின்ற செயல்களை ஜெலன்ஸ்கி குழம்பி போய் பார்க்குறாரு. ஏன்னா அவர்களெல்லாம் தெளிவாக தெரியும், பைடனுடைய வேற கொள்கை வேற, ட்ரம்புடைய கொள்கை வேற, அது என்ன மாதிரி போகுங்கிறத. அதனால தான் அந்த தொலைதூர ஏவுகணையை கூட பெரிய அளவில் பரிச்சயத்து பார்க்கல, ட்ரை பண்ணி தான் பார்த்துருக்காரு. அதுக்குமே ஒரு ரிட்டாலியேஷன் கொடுத்துட்டாங்க. அணு ஆயுதம் நாங்கள் பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்குங்கிற வார்த்தையும் சொல்லிட்டாங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் 20 வரைக்கும் ரொம்ப பெரிய அளவில் ஒரு யுத்தம் நடக்காது. ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு அதற்கான அந்த யுத்தத்துக்கான மாற்றம் மாறுபடும். அந்த யுத்தம் வந்து எப்படி போகுது, உண்மையிலே ட்ரம்ப் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரு, அப்போ வந்து இந்த நாடுகளுடைய ஐரோப்பிய நாடுகளுடைய மனநிலை எப்படி மாறுங்கிறதெல்லாம் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு நமக்கு தெரியும். அப்படியே மத்திய கிழக்குக்கு டிராவல் ஆகும். ஈரானுக்கும் அதே போல் இஸ்ரேலுக்கும் ஒரு மிக கடுமையான போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஈரானுக்கு பின்னாடி ரஷ்யா இருக்காங்க, சைனா இருக்காங்க. அங்கேயும் இன்னொரு உலகப் போருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நெத்தன்யாவுக்கு சர்வதேச நீதிமன்றம் வந்து ஒரு பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க. மத்திய கிழக்கில் தற்போதைய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? அதாவது நெத்தன்யாவுக்கு இதுதான் முதன்முறையாக பிடிவாரன்லாம் இல்லை, பல்வேறு தடவைகள் அவருக்கு எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிவாரன், ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படலை. அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய முன்னாள் அந்த பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் சேர்த்து தான் கொடுத்தாங்க. அந்த யோ கேலண்ட் பதவியே அவர் தூக்கிட்டார். அப்போ இந்த பிடிவாரன் கொடுத்ததெல்லாம் இவங்க சட்டை பண்ணலை. ஒன்று, அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, ட்ரம்ப் வந்துட்டா நமக்கு ஆதரவாக இருப்பாருங்கிற ஒரு நெருக்கத்தில் இருக்கார். என்ன காரணம், ட்ரம்புடைய மருமகன் வந்து ஒரு யூத சமுதாயத்தை சார்ந்தவர். ரெண்டாவது, இஸ்ரேலில் மேற்கு கரையில் பல்வேறு குடியிருப்புகளை குஷ்னருடைய நிறுவனம் தான் கட்டிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா டெல் அவிவ்ல பல்வேறு நிகழ்வுகளை இந்த இவருடைய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வியாபார ரீதியாக ட்ரம்புடைய மருமகனுக்கும் இஸ்ரேலுக்கும் நெருங்கிய தொடர்பு ஒன்று. இரண்டாவது, இப்போ ட்ரம்ப் என்ன முடிவெடுக்கிறாரு என்றால், நான் என்ன பார்க்குறேன்னா, திருப்பி வந்து அவர் யுத்தத்தை நோக்கி அவர் பேசலை. எப்படி வந்து ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் நினைக்கிறாரோ, அதே போன்று இஸ்ரேலில் வந்து ஒரு அமைதி ஏற்படணும்னு இப்போ இடத்துக்கு வர்றார். அமைதி ஏற்படட்டும், அதுதான் பிரச்சனை இல்லை, ஏன்னா ரஷ்யாவையும் பச்சிக்க வேணாம், ஈரானுக்கும் பெரியது இல்லை, நம்ம அமைதி ஏற்படுத்திட்டு அப்புறம் பார்த்துக்கலாங்கிற இடத்துக்கு வர்றாங்க. இது
இவர் நம்ம பெஞ்சமின் நெதன்யாகு எப்படி எடுத்துக்குவார். ஏன்னா Okay. பெஞ்சமின் நெதன்யாகு பொறுத்தவரை வந்து ட்ரம்ப் சொல்லிட்டாருங்கிறதுக்கெல்லாம் பார்க்குற ஆள் கிடையாது. ஒன்று. ஓகே. இரண்டாவது, இன்னமுமே பார்த்தீங்கன்னா தெற்கு லெபனானில் இவங்க அந்த லெட்டின் ஆற்றை தாண்டி போகலை. ஆமா. கவனிங்க, ஒரு காலத்தில் 2007 வந்து தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் போய் முழுமையாக கைப்பற்றி துவம்சம் செஞ்சாங்க. இன்னைக்கு இந்த லிட்டன் ஆற்றை தாண்டி உள்ளே போகலை. காரணம், ஹிஸ்புல்லாவுடைய படைகள் வலிமையாக இருக்குது. நீங்கள் இங்கேருந்து அனுப்புகிறாங்க, A1 அனுப்பி தான் தாக்குதல் பண்ணுறாங்களே ஒழிய உள்ளுக்குள்ளே தரை வழியாக இன்ன வரைக்கும் போகலை. அப்போ அந்த பயம் இருக்குது. ஒன்று. இரண்டாவது, அங்கே ஏற்கனவே ஈரானில் கொமேனியுடைய இரண்டாவது மகன் முஸ்தபா கொமேனி இப்போ தலைவராகிட்டார். அது ஒரு முக்கியமானது. இப்போ கொமேனியை வந்து சேவ் பண்ணிட்டாங்க. அவருக்கு 85 வயசு. ஆமா. இப்போ முஸ்தபா கொமேனிக்கு 60 வயசு தான். ஸோ அவரை நீங்கள் சுப்ரீம் லீடராக கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு முக்கியமான மூவ். மூன்றாவது, சிரியா ஈராக்லேயே வந்து இப்போ ஈரான் படைகள் வந்துருச்சு. நிலப்பரப்பு நெருங்கி சுருங்கிடுச்சு. ஓகே. நீங்கள் இஸ்ரேலிலிருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் தூரம்லாம் போக தேவையில்லை. உலக யுத்தம் நடந்துச்சுன்னா இந்த யுத்தம் நடக்கும். இப்போ ஒருவேளை உலக யுத்தம் நீங்கள் சொன்ன மாதிரி ரஷ்யா உக்ரைன் யுத்தம் உலக யுத்தமாக மாறுச்சுன்னா, அதே மாதிரி ஈரான் இஸ்ரேல் விஷயமும் உலக யுத்தம் தான். ஓகே. ஏன்னா எல்லா நாடுகளும் ஒருத்தர் நாடு தாக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. இஸ்ரேல் வந்து தற்போது லெபனானையும் தாக்கியிருக்காங்க, ஈரானையும் தாக்கியிருக்காங்க. ஈரானை தாக்கலாம் ஒன்றும் பெரிய இதில் டெஹரானெல்லாம் பெருசாக தாக்கலை. ஓகே. அவங்க அனுப்புகிற எல்லாத்தையுமே அங்கே தடுக்கிறாங்க. ஓகே. ரெண்டாவது, அவங்க அனுப்புறத வந்து இங்கே பெரிய வந்து ஒரு அயன்ட்ரோம்லாம் பெருசாக இப்போ இல்லை. அது எல்லாம் செயலிருந்து போய்விட்டதை கண்கூடாக பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கள் கண்டமிட்டு கண்டந்தாங்க பாலஸ்டீன் அந்த விஷயம் வச்சு தாக்குறாங்க. ஈரானும் பலம் பெற்று இருக்கிறதுங்கிறத இஸ்ரேல் உணர்ந்திருக்கிறது. ஓகே. இல்லைன்னா இவ்வளோ விட்டுருக்க மாட்டாங்க. அதனால தான் மறுபடியும் லெபனானை அதனால தான் லெபனான் அடிக்கிறாங்களே, லெபனானுக்குள்ளே போகலை. ஓகே. அது ஒன்று தெரியுங்க. ஹிஸ்புல்லா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஹமாஸ் அங்கே இருக்கின்ற குடியிருப்புகளை தாக்குறாங்க. குடியிருப்புகளை தாக்குவது தான் இப்போ சும்மா ஒரு பேருக்கு தாக்குறாங்க, அங்கே இருக்கின்ற அகதி முகாமை தாக்குறாங்க, இந்த வேலை நடக்குதே ஒழிய ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஒரு சீரியஸான வார் ஒன்றும் நடக்கலை இன்ன வரைக்கும். புரியுது. இந்த உக்ரைன் ரஷ்யா கூட இன்னும் சீரியஸ் வாருக்கு போகலை. தாக்குறாங்க, ஏன்னா இல்லைன்னா 1000 நாள் போயிருக்காரு. அதே போன்று தான் அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே எப்போ வேண்டுமானாலும் பெரிய யுத்தமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குதே ஒழிய அவரவர்கள் தங்களை சேஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு டிஃபென்சிவாக தான் இந்த யுத்தம் எல்லாமே டிஃபென்சிவாக நடக்குது. இஸ்ரேல் ஒரு டிஃபென்சிவான யுத்தம், அதே மாதிரி ஈரானும் ஒரு டிஃபென்சிவான யுத்தம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ரஷ்யா உக்ரைனுமே ஒரு டிஃபென்சிவ் யுத்தம் தான், அவ்வளோதான் பாதிக்கப்பட்டாலும். ஆனால் உங்களுக்கு பாலஸ்தீனத்தில் 40,000 பேர் கொல்லப்பட்டது என்பது உள்ளுக்குள்ளே இவங்க கொலை செஞ்சது. சொந்த நாட்டு மக்களை, பாலஸ்தீனியர்களை, இளைஞர்களை, குழந்தைகளை, பெண்களை கொண்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஜெனசைடு. அது சொல்லியிருக்காரு. ஆமாம், மிகப்பெரிய மாஸ் ஜெனசைடு. அது இன்னைக்கு தடுக்கப்பட்டிருக்கு இவ்வளோ தூரம், ஆனாலும் நடந்துக்கிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் உள்ளே போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கிடையில் இந்த ஜனவரி 20 எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க. ஜனவரி 20 ட்ரம்ப் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் அது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை களத்தை மாற்றுமா, உக்ரைன் ரஷ்யாவோட களத்தை மாற்றுமா, ஐரோப்பிய யூனியன் என்ன முடிவெடுக்க போகுது, இங்கிலாந்து என்ன முடிவெடுக்க போகுது, எல்லாமே நமக்கு தெரியும். பட் எல்லாமே ஒரு கிளைமாக்ஸை நோக்கி இன்னைக்கு நகர்ந்திருக்கிறார் என்பது தான். ஓகே, ரொம்ப நன்றி தோழர். குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர், அதே போல் இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. எல்லாருமே ஜனவரி 20 வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா அதிபராக ட்ரம்ப் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத பற்றி தான் உலகமே அவளோடு காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது மேற்கத்திய நாடுகள் வந்து ரஷ்யா பின்னாடி தான் இருக்காங்க. அமெரிக்கா என்ன முடிவெடுக்கோ அதன்படி ஒரு போரின் மேகங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுடைய அனுபவத்தை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. சாமானியனுக்கும் புரியும் வகையில் பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.